இந்த வார்த்தையை பாருங்க, 15வது வசனம். உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து. கர்த்தருடைய பிள்ளைகளே, வருகிற நாட்களிலே எனக்கும் உங்களுக்கும் நன்மை செய்வதற்காகவே நம்மை சிறுமைப்படுத்துகிறார். அதுதான் உண்மையான தகப்பன் தன் பிள்ளையை சிருஷ்டிக்கிற காரியம். நானும் நீங்களும் சில நேரங்களிலே சில சோர்வுகளுக்கு ஊடாக, சில உபத்திரவங்களுக்கு ஊடாக, சில பாடுகள், சில கஷ்டங்களுக்கு ஊடாக போகும் பொழுது சில நேரங்களில் ஏனப்பா ஆண்டவரே உமக்கு கண்ணில்லையான்னு சில நேரம் கேட்கக்கூடும். சில பிரச்சனைகள் வரக்கூடும். அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய வார்த்தையை கை கொள்ளுகிறாயா மகனே என்று சொன்னால், நான் உன்னை அழைக்கும் பொழுது நீ என்னுடைய சொந்த ஜனம், நீ என்னுடைய பரிசுத்த ஜாதி, நான் உன்னை சிறுமைப்படுத்துகிறேன். நான் உன்னை சிறுமைப்படுத்துகிறதுக்கு காரணம், வருகிற பின் நாட்களிலே உனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன். சிறுமைப்படுத்தாமல், தாழ்மை இல்லாமல் ஒரு ஆசீர்வாதம் அல்ல. நல்லா கவனி.